Hi, hello dear students. Welcome to our channel Literature Ponnu. So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard English subject unit 2 zigzag supplementary உடைய paragraph தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த paragraph வந்து detailed summary. இதோட general paragraph வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து சப்டைட்டிலோட எழுதுறது. யூசுவலா பண்ற மாதிரி இந்த paragraph வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு way to success கைட்ல இருந்து எடுத்துர்க்கேன். இது அப்படியே வந்து உங்களுக்கு fresh pageல டைப் பண்ணி அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ யூசுவலா paragraph எழுதும் பொழுது மேலே இந்த மாதிரி supplementaryயோட நேம், ஆத்தர் யாரு, அதனுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதுவோம். இது பேராகிராஃப்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இது 8 மார்க் கொஸ்டின் அப்படின்றதுனால இதெல்லாம் எழுதும் பொழுது ஓரளவுக்கு பேஜ் கவர் ஆகும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு 1.5 பேஜ் கவர் ஆகிடும். ஸோ மேலே பாருங்கள், அடுத்ததான் ஆத்தர் நோட்டு. இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா ஆஷா நெஹிமியா. அடுத்தது அவங்க எந்த இயரில் பிறந்தாங்கன்னா 1958 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இவங்களோட நேஷனாலிட்டி என்ன அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு ரைட்டர். அடுத்தது இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸோட நேம் வந்து 2 கொடுத்துருக்கேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பிஹைண்ட் த லைஸ். இது ரெண்டு எழுதுனா போதும். அடுத்தது இதனுடைய கேரக்டர்ஸ் நேமை வந்து ஆட் பண்ணி எழுதுங்க. மெயின் கேரக்டர்ஸ் நேமை வந்து நான் அப்படியே கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிடுங்க. அடுத்தது சினாப்சிஸ். ஸோ இந்த இதில் பேராகிராஃபில் வரக்கூடிய உட்தலைப்புகள் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இங்கே நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இதையும் எழுதி நீங்கள் பாக்ஸ் போட்டு எழுதுங்க. ஸோ டோட்டலாக வந்து மேலே வந்து அந்த டைட்டில் நேம், ஆத்தர், அடுத்தது ஆத்தர் நோட்டு, அப்புறம் கேரக்டர்ஸ் நேம், நெக்ஸ்ட் சினாப்சிஸ். இதுவே உங்களுக்கு 1.5 பேஜ் கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் பேராகிராஃபை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். Introduction. In the story, Asha Nehemiah pictured humorously the atrocities of a pet bird named Zigzag. So இந்த ஸ்டோரியில் ஆஷா நெஹிமியா ஒரு விஷயத்த ஹியூமரஸாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமரஸ் மீன்ஸ் நகைச்சுவையா, பிக்சர் அப்படின்னா காட்சிப்படுத்துதல். இந்த அட்ராசிட்டிஸ் ஆஃப் அ பெட் பேர்ட் நேம்டு ஜிக்ஸாக், அதாவது பெட் பேர்ட் ஜிக்ஸாகுடைய அட்ராசிட்டிஸை அப்படியே இந்த ஸ்டோரியில நகைச்சுவையா காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது ஜிக்ஸாக்ஸ் அரைவல். அரைவல் அப்படின்னா வருகை. ஜிக்ஸாக் பறவையுடைய வருகை. இது டைட்டிலோட நேம். அடுத்தது பாருங்க, டாக்டர் சோமு ரெக்வெஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் கிருஷ்ணன் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் பெட் பேர்ட் ஜிக்ஸாக் as he was leaving for Alaska. டாக்டர் சோமு வந்து அவருடைய ஃப்ரெண்ட் கிருஷ்ணன் கிட்ட ஒரு விஷயத்த ரெக்வெஸ்ட் பண்றாரு. என்ன ரெக்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, அவர் அலாஸ்காவை விட்டு லெஃப்ட் போனதுக்கு அப்புறமா அவருடைய பெட் பேர்ட் ஜிக்ஸாக்கை டாக்டர் கிருஷ்ணன் வந்து கவனிச்சுக்கணும், டேக் கேர் பண்ணிக்கணும். டேக் கேர் அப்படின்னா பாத்துக்கிறது. ஸோ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு டாக்டர் சோமு டாக்டர் கிருஷ்ணன் கிட்ட. அடுத்தது ஜிக்ஸாக் வாஸ் த மோஸ்ட் லவபிள் அன்யூஷுவல் அண்ட் ஹார்ம்லெஸ் பேர்ட். ஜிக்ஸாக் வந்துட்டு ஒரு அன்பான, மோஸ்ட் லவபிள் அன்பான, அன்யூஷுவல் அப்படின்னா யூஷுவலா எல்லா பறவைகளை போல இல்லாம இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும், அது அன்யூஷுவல். அண்ட் ஹார்ம்லெஸ் பேர்டு. ஹார்ம்லெஸ் அப்படின்னா அதனால எந்த ஒரு தொந்தரவோ, தீங்கு, டேஞ்சரான விஷயங்கள் எதுவுமே இருக்காது, தான் ஹார்ம்லெஸ். ஸோ ஜிக்ஸாக் வந்து ஒரு அன்பான, ஒரு விசித்திரமான, எந்த ஒரு தீங்கு விளைவிக்காத ஒரு பறவை. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் நாட் ஹாப்பி வித் த அரைவல் ஆஃப் த நியூ பெட். மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு வந்து இந்த பேர்டு வந்து வீட்டுக்கு வந்தது சுத்தமாக பிடிக்கல, அவங்களுக்கு அதில் ஹாப்பியாகவே இல்லை. அதான் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் நாட் ஹாப்பி வித் த அரைவல் ஆஃப் த நியூ பெட். ஷி வாஸ் பிஸி drawing paintings for the art exhibition. ஸோ அவங்க வந்துட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக ஒரு பெயிண்டிங் வந்து ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் சோமு சென்ட் ஜிக்ஸாக் த்ரூ விசு ஹிஸ் குக். டாக்டர் சோமு வந்து ஜிக்ஸாக் பேர்டை அவருடைய குக் விசு மூலியமா அனுப்புறாரு. விசு எக்ஸ்பிளைன்டு ஜிக்ஸாக்ஸ் குவாலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஜிக்ஸாக்ஸ் லுக்டு வெரி கூல் அண்ட் காம். ஸோ விசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிக்ஸாக்குடைய குவாலிட்டிஸையும் அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது ஜிக்ஸாக் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கூல் அண்ட் காமாக இருக்குது. காம் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது. சாய்ஸ் காஸ்டு பை ஜிக்ஸாக் இன் த ஹவுஸ். சாய்ஸ் மீன்ஸ் பெருங்குழப்பம். ஜிக்ஸாக்னால இந்த ஹவுஸில் என்னென்ன பெருங்குழப்பங்கள் ஏற்பட்டது அப்படின்றத இந்த சப்டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். When Zigzag was offered some fruits and nuts, he picked them up and deposited on the chandelier and the blades of the fan. ஜிக்ஸாக் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஆஃபர் பண்ணுறது அப்படின்னா கொடுக்கறது. பிக்டு தெம் அப் அப்படின்னா, பிக்டு அப்படின்னா எடுத்து செல்லுதல். இட் அப்படின்றது ஜிக்ஸாக்கை குறிக்குது. ஜிக்ஸாக் வந்து அதுக்கு கொடுத்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போகுது. எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுது அப்படின்னா டெபாசிட்டட் ஆன் த சாண்டலியர். டெபாசிட்டட் அப்படின்னா சேமித்து வைத்தல். ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா சாண்டலியர் மேலேயும் அந்த பிளேட்ஸ் ஆஃப் த ஃபேனோட பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா, ரெக்கைகள், அந்த ரெக்கைகள் மேலேயும் அது என்ன பண்ணி வைக்குதுன்னா டெபாசிட் பண்ணி வைக்குது, அதாவது சேமித்து வைக்குது.
அடுத்தது zigzag began to sleep and snore. zigzag வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சதும் அதுக்கு அதிலிருந்து இருந்து ஸ்னோரிங் சவுண்ட். ஸ்னோர் அப்படின்னா குரட்டை ஒலி. அது தூங்கி குரட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. Its snore disturbed Dr. Krishnan's family and their neighbors also. ஸோ அதனுடைய குரட்டை its snore அப்படின்னா அதனுடைய குரட்டை டாக்டர் கிருஷ்ணனோட ஃபேமிலியையும் அந்தைய நெய்பர்ஸ் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. When Lakshmi, the servant maid, switched on the fan, it was raining papayas and bananas in that room. வென் லக்ஷ்மி அப்படின்றது யாருன்னா சர்வன்ட் மெய்ட் அப்படின்னா அந்த வீட்டுடைய பெண் வேலைக்காரங்க, அவங்கள தான் சர்வன்ட் மெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லக்ஷ்மி வந்து ஃபேனை ஸ்விட்ச் ஆன் பண்ண போது இட் வாஸ் ரெய்னிங் பப்பாயாஸ் அண்ட் பனானாஸ் இன் தட் ரூம். ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக பப்பாயா பனானா இதெல்லாமே அப்படியே மலை மாதிரி பொழிய ஆரம்பிச்சிருச்சு. One slice of overripe papaya splattered orange pulp of Mrs. Krishnan's painting. அதிலிருந்து ஒரு துண்டு பப்பாயா, ஓவர் பப்பாயா அப்படின்னா ஓவர் ரைப் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக பழுத்து இருக்கிறது, நல்லா பழுத்த பப்பாளி பழத்துடைய ஒரு துண்டு, ஸ்லைஸ் அப்படின்னா ஒரு துண்டு அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டிராயிங்கில், அதாவது மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வரைஞ்சி வச்சிருந்த அந்த பெயிண்டிங்கில் ஃபுல்லாக ஸ்பிளாட்டர் ஆயிடுச்சு. ஸ்பிளாட்டர் அப்படின்னா பட்டு தெரிக்கிறது. ஃபுல்லாக அந்த நல்லா முழுசாக பழுத்த அந்த பப்பாயா பழத்தோட ஒரு துண்டு வந்து அதில் விழுந்து அப்படியே தெரிச்சிருச்சு. ஆரஞ்சு பல்ப் அப்படின்னா வந்து ஆரஞ்சு பழம் நல்லா பழுத்த சொலை இருக்கும் இல்லையா, அந்த சொலையும் அதுலேயே விழுந்து தெளிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி காட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படுறது. ஸோ உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு. அடுத்த சப்டைட்டில் பாருங்க, zigzag sudden change. zigzag உடைய திடீர் மாற்றம், இதை இந்த டைட்டிலில் பார்க்க போகிறோம். டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி ரெஃப்யூஸ்டு டு கீப் zigzag in their house due to its atrocities. டாக்டர் கிருஷ்ணனோட ஃபேமிலி வந்துட்டு zigzag அவங்களுடைய வீட்டிலேயே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ரெஃப்யூஸ் பண்ணுறது அப்படின்னா மறுக்கிறது. ஏன் அப்படின்னா டியூ டு இட்ஸ் அட்ராசிட்டிஸ். டியூ டு அப்படின்னா அதன் காரணமாக அப்படின்னு அர்த்தம். எதன் காரணமாக? இட்ஸ் அட்ராசிட்டிஸ், அது பண்ணின சில சேட்டைகள், இந்த மாதிரி குறும்புத்தனத்தினால அந்த zigzag டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி வந்து அவங்களுடைய வீட்டில் வச்சுக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் கிருஷ்ணன் took it to his clinic. இதனால டாக்டர் கிருஷ்ணன் வந்துட்டு அவர் அந்த zigzag அதனுடைய கிளினிக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. took அப்படின்னா வந்து எடுத்துட்டு போறது. take உடைய past form தான் took. டாக்டர் கிருஷ்ணன் வார்னட் zigzag not to sleep in the clinic. டாக்டர் கிருஷ்ணன் உள்ள நுழையும் போதே zigzag வந்து வார்ன் பண்ணுவார். என்னன்னு சொல்லி வார்ன் பண்ணுவாருன்னா not to sleep in the clinic. கிளினிக்ல வந்து நீ தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவார். zigzag began to control the patients. begin அப்படின்னா begin உடைய past form தான் begin, அதாவது ஆரம்பித்தல். zigzag வந்துட்டு அந்த கிளினிக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அங்கிருந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இட் ஆஸ்க்டு எவ்ரிபடி டு பி சைலண்ட். இட் அப்படின்றத zigzag குறிக்குது. ஸோ zigzag வந்துட்டு அங்க இருந்த அந்த கிளினிக்ல இருந்த எல்லா பேஷண்ட்ஸையுமே வந்துட்டு சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. zigzag's behavior was totally changed. கிளினிக் வந்ததுக்கு அப்புறமா zigzag உடைய பிஹேவியர் எல்லாமே மொத்தமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் கிருஷ்ணன் was surprised to see the sudden change of the bird. டாக்டர் கிருஷ்ணன் வந்துட்டு அந்த பேர்டு கிட்ட ஏற்பட்ட அந்த திடீர் மாற்றம், அந்த சடன் சேஞ்சை வந்து பார்த்ததும் அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாரு. மைண்ட் சேஞ்ச் ஆஃப் டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி. திடீர்னு டாக்டர் கிருஷ்ணன்ஸோட ஃபேமிலியில் வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த சப்டைட்டில் பார்க்க போகிறோம். zigzag கைண்ட்லி கம்ஃபர்டட் த கிரையிங் சில்ட்ரன். ஸோ zigzag வந்து அந்த கிளினிக்கு போனதுக்கப்புறமா அங்கே அழுதுட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்குது. zigzag's recitation of French poetry caused a laughter among the children. ஸோ zigzag வந்து அந்த கிளினிக் போன உடனேயே ஃப்ரெஞ்ச் போய்ட்ரியை வந்துட்டு அதை அப்படியே ரெசிடேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெசிடேஷன் அப்படின்னா ஒப்புவித்தல், அப்படியே ஒப்பிக்கிறது. ஸோ zigzag வந்து அந்த போயமை ஒப்பிக்க ஆரம்பிச்சதும் அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு மத்தியில் வந்து எல்லாம் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அமாங் த சில்ட்ரன் அப்படின்னா அமாங் அப்படின்னா மத்தியில் அப்படின்னு அர்த்தம். அமாங் த சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகளுக்கு மத்தியில். ஸோ அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் வந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. At home, Mrs. Krishnan's ruined painting was sold for 5,000 rupees. வீட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய அந்த அழிஞ்சு போன அந்த பெயிண்டிங், அதாவது இந்த zigzag வந்து அந்த பழத்தெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுச்சு இல்லையா, ஸோ அதனால அழிஞ்ச அந்த பெயிண்டிங் வந்துட்டு அதான் ரூயின்டு பெயிண்டிங். ரூயின்டு அப்படின்னா அழிந்து போறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அழிஞ்ச அந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா 5,000 rupeesக்கு வந்து விற்கப்பட்டிருக்கு. சோல்டு அப்படின்னா செல்லுடைய பாஸ் ஃபார்ம் தான் சோல்டு. செல் அப்படின்னா வந்து விற்கிறது, அதான் வந்துட்டு செல்லுடைய பாஸ் ஃபார்ம் தான் சோல்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பிகாஸ் ஆஃப் த ஆரஞ்சு கலர். ஏன் அந்த பெயிண்டிங் வந்துட்டு 5,000 rupeesக்கு வந்து விற்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா அதுல வந்து அந்த ஆரஞ்சு கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றதுனால, அதனால வந்து அந்த பெயிண்டிங்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வந்தவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடும்.
அடுத்தது ஆல் தீஸ் கோஇன்சிடென்ட்ஸ் சேஞ்ச் த மைண்ட்ஸ் ஆஃப் டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி. ஸோ இந்த எல்லா கோஇன்சிடென்ட்ஸ் அப்படின்னா எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்த கோஇன்சிடென்ட்ஸ் எல்லாமே டாக்டர் கிருஷ்ணன்ஸோட ஃபேமிலியோட மைண்டை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்றாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னா கிளினிக்ல வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட ஏற்பட்ட மாற்றங்கள், அதே சமயம் அந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக்னால அழிஞ்சு போன அந்த பெயிண்டிங் வந்துட்டு 5000 ருபீஸ்க்கு வந்து சேல் ஆனது. ஸோ இந்த எல்லா மாற்றங்களுமே வந்து டாக்டர் கிருஷ்ணன்ஸோட ஃபேமிலியோட மைண்ட்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சேஞ்சஸ்னா அடுத்த சப் டாபிக்ல பார்க்கலாம். கன்க்ளூஷன். டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி வாண்டட் டு கீப் ஜிக்ஸாக் வித் தெம் ஃபார் அனதர் வீக். ஸோ டாக்டர் கிருஷ்ணனோட ஃபேமிலி அந்த ஜிக்ஸாக்கை அவங்களே திரும்ப அது அடுத்த வீக்ல இருந்து அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. The story was really a humorous one. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஹியூமரஸா இருந்தது அப்படின்றாங்க. ஹியூமரஸ் அப்படின்னா நகைச்சுவையா இருக்குதல். அடுத்தது மாரல் வந்து கொடுத்துட்டேன். அந்த மாரலை வந்து பாக்ஸ் போட்டு எழுதிடுங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து இந்த பேராகிராஃப் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த கண்டிப்பா இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.